நிறைய பேர் வந்து கிளாஸ் எடுக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிளாஸ் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ சண்டேஸ்லயும் கிளாஸ் இருக்கு, நார்மல் டேஸ்லயும் கிளாஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு 2 hour கிளாஸ். 2 hourல பாத்தீங்கன்னா 1 hour வந்து மிஷின்ல தைக்க விடுவோம், 1 hour வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் அது கட்டிங் அந்த மாதிரி சொல்லி தருவோம். ஸோ இதுல என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, நான் நிறைய நாளா கிளாஸ் நிறுத்திட்டு இருந்தேன். ஏன் நிறுத்தினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வராங்க கத்துக்கணும்னு, ஆனா வந்து 2 hours மேலேயே 4 hours 6 hours எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி போறாங்க. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, டைமிங் எனக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு வந்து இது மட்டும் வேலை இல்லை, எனக்கு வந்து கட்டிங் வெட்டணும், வேலையாளங்களுக்கு வேலை கொடுக்கணும், அந்த ஒர்க்கும் இருக்கு. ஸோ அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். ஆள் வச்சு நான் போட்டேன்னா அவங்க நம்மள மாதிரி சொல்லி தரது இல்லைன்னு அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்போ 2 hour கிளாஸ்னா 2 hourல அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா நிறைய பேர் அந்த மாதிரி முடிச்சுட்டு போறது இல்லை, உட்காந்துட்டே இருக்காங்க, மணிக்கணக்கா மிஷின்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா அப்புறமா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளே வந்து பிளேம் பண்றாங்க. எப்படின்னா, நாம வந்து காசு கொடுத்துதான் கிளாஸ் போறோம், அவங்க வேலையை நாம செய்யணுமா, நம்ம இப்போ ஒரு ஊக்ஸ் கட்ட சொல்றோம், ஒரு சாரி புடவை ஒரு அடிக்க சொல்றோம்னா இது கத்துக்கிறதுக்காக தான் நாம அடிக்க சொல்றோம் அவங்கள. அவங்க ஏன்னா அவங்க டெய்லி ஒரு புடவை எடுத்துட்டு வர முடியாது. இப்போ நாங்க ஒரு கம்பெனி ரன் பண்றோம்னா எங்க கிட்ட டெய்லி சாரீஸ் வரும், ஜிக்ஜாக் வரும், எல்லாமே வரும். ஸோ அதை கொடுத்து நீங்க கத்துக்கோங்கன்னு சொல்லி தான் நாங்க கொடுக்குறோம். ஆனா அதை வந்து அவங்க தவறா புரிஞ்சுட்டு நம்மள அடிக்க சொல்றாங்க, நம்ம கிட்ட வேலை வாங்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நீங்க கத்துக்கிறதுக்காக தான் நாங்க அந்த வேலையை கொடுக்குறோம். நாங்க செஞ்சா அதை 5 நிமிஷத்துல செஞ்சிருவோம். ஒரு சாரி ஓர் அடிக்கிறதுக்கே உங்களுக்கு 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுது. அதை இப்படி அடிக்கணும் அப்படி அடிக்கணும்னு சொல்லி தரோம். இதுல என்ன ப்ராப்ளம்னா, புரிஞ்சுன்னு ஒரு வேலையை செய்யணும். நான் வந்து ஒரு ஒர்க் கொடுக்குறேன்னா நீங்க கத்துக்கிறதுக்காக தான் நான் கொடுக்குறேன். எனக்கு தெரியாம எனக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுக்கல. 2 hours மேல நீங்க ஸ்பெண்ட் பண்றதுனால எனக்கு அந்த டைம் பாதிக்குது. இப்போ 1 hourல நான் ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணேன்னா எனக்கு 250 வந்து அமௌண்ட் வருது. அதே 2 பிளவுஸ் 2 hourல ஸ்டிச் பண்ணனா எனக்கு 500 ரூபா வருது. ஆனா நான் ஃபீஸ் எவ்வளவு வாங்குறேன் கணக்கு போடுங்க, மந்த்லி. அதே கணக்கு போட்டீங்கன்னா எனக்கு இது நஷ்டம் தான். ஒருத்தர் தொழில் கத்துக்கணும்னு சொல்லிதான் நாங்க கத்துக் கொடுக்குறோம். அதனால வர ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுங்கன்னா, கத்துக்கணும், முழுசா கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து பின்னாடி பிளேம் பண்றது, இந்த மாதிரி வந்து யோசிக்கிறது, நம்ம கிட்ட வேலை வாங்குறாங்க அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காம கொடுக்குற வேலையை எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கத்துக்கலாம். இப்போ எங்க அப்பா எல்லாம் கத்துக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் வந்து கத்து தரல. எங்க அப்பா எல்லாம் வந்து துணியை பிரிச்சு 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 பார்த்துதான் கத்துக்கினாங்க. இப்போ வர ஸ்டூடெண்ட்க்கு எடுத்த உடனே மிஷின்ல உட்கார வச்சிடறோம். அப்பெல்லாம் காஜா எடுக்கணும், எம்மிங் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங்கு, கட்டிங் எல்லாம் சொல்லியே தர மாட்டாங்க. நானும் அப்படிதான் கத்துக்கிட்டேன் எங்க அப்பா. அதே மாதிரி எங்க அப்பாவும் அப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கினேன். ஆனா இப்போ ஈஸியா வந்து ஃபீஸ் ஒரு 1000 1500 கட்டிடுறீங்க, கிளாஸ் கத்துக்கிறீங்க. வரவங்க நான் என்ன தனித்தனியா பிரிச்சு எல்லாம் நான் கோர்ஸ் பண்றது இல்லை. நான் வந்து 3 மாசம் கோர்ஸ் பேசிக் சொல்லித்தரேன். அதுல சில பேர் நீங்க கேட்குற கேள்விக்கு அட்வான்ஸ் மாடலும் நான் சொல்லித்தரேன். ஆனா புரிஞ்சுன்னு டைம் எடுத்து கண்டிப்பா கத்துக்கணும்னு எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பா வாங்க. உங்களுக்காக கிளாஸ் கண்டிப்பா நான் எடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.